ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வென்ற திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதியை எம்எல்ஏவாக்க பதவியை ஏற்க அனுமதிக்கக்கூடாது என தோற்ற பெரிய கருப்பன் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று நடந்த பதவியேற்பு விழாவில் சீனிவாச சேதுபதியும் பதவியேற்றார். முதல் முறையாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் பதவியேற்க வந்தபோது சட்டசபை நுழைவாயிலை தொட்டு கும்பிட்டு உள்ளே நுழைந்தார். எதிர்க்கட்சி வரிசையில் திமுக எம்எல்ஏக்கள் வேகமாக வந்து அமர்ந்தனர். அவர்களுடன் வந்த திமுக எம்எல்ஏவும் முன்னாள் முதல்வருமான பன்னீர்செல்வத்திற்கு இடம் கிடைக்கவில்லை. பின்னால் இருந்து வந்த சேகர்பாபு எம்எல்ஏ அவருக்கு இடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஓபிஎஸ்க்கு 3வது வரிசையில் மட்டுமே இடம் கிடைத்தது. அதிமுகவை சேர்ந்த நத்தம் விஸ்வநாதன் பொறுப்பேற்க செல்லும் பொழுது முதலில் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு வணக்கம் தெரிவித்தார். அதன் பின்னே முதல்வர் விஜய்க்கு வணக்கம் கூறிவிட்டு பதவியேற்றார். எம்எல்ஏவாக வேலுமணி பதவியேற்ற போது மேஜையை தட்டி ஏகப்பட்ட ஆரவாரங்களை அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் செய்தனர்.